சராசந்தம் இந்த நாட்டு வரக்கூடிய மகத நாட்டு எல்கையில் வருகிறார். அந்த மகத நாட்டை ஆட்சி பரிமாணம் செய்து வருவது சராசந்தன் என்பவர். சரி, அவருடைய அரண்மனையை குலகுருளாக வாழ்ந்து வருவது அண்ணாவின் வசுதேவர். இந்த வசுதேவர் நிறைய குழந்தைகளை எழுதி வச்சு கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். கலைகள் 64 கற்றுக் கொடுக்கும் போது பார்த்தா கம்சன் வாத்தியார் இவர் வாத்தியார் என்ன விளக்கு தெரியாத பிள்ளைகள் எல்லாம் எழுதி வச்சு என்ன விளக்கு விளக்கிட்டு இருக்காரு. அமையா நம்ம படிச்சா இப்படி ஒரு வாத்தியார் படிக்கப்பட்ட வாத்தியார் 4 நாள் படி படிச்சா நம்மள முண்டு போட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி தினமும் இந்த குருகுல ஆரம்பிப்போதே வந்துருவான். சரி, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த வசுதேவரையே பார்த்துட்டு இருப்பான். சரி, வசுதேவர் இதை கவனிச்சார். பார்த்தா தம்பிங்கம்மா ஐயா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. இவ்வளவு பேர் நிறைந்த சபையில் என்ன மட்டும் தனியா அப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒன்னும் முறைச்சு ஒண்ணும் பாக்குறேன். பிறகு என் பார்வை அப்படி அப்படியாங்க பிறகு அப்படியா உனக்கு என்னப்பா வேணும்? ஆசானு என்னப்போ ஆயானு நல்ல தமிழ் சொல்லு. உங்க முன்பில் இருக்கக்கூடிய இவ்வளவு விதமான குழந்தைகளுக்கும் எவ்வளவு நிதானம் எவ்வளவு பொறுமை இத்தனை விதமான கனிகளை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கீங்க. ஆமா, நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு படிக்கணும்னு ஆசை. ஐயா இந்த உலகத்துல படிக்கணும் ஒரு பிள்ளை ஆசைப்படுறான்னு நினைக்கும் போது எனக்கு வேறு எல்லாம் புள்ள இருக்குது. பிள்ளைகிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா 9 பதில் வச்சிருப்பான். பதில் வச்சிருப்பான். உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்லுவான், ஊர் என்னன்னு கேட்டா சொல்லுவான், எத்தனை படிக்கிறேன்னு கேட்டா சொல்லுவான், எந்த ஸ்கூல் கேட்டா சொல்லுவான். நீ நல்லா படிப்பியான்னு கேட்டா எங்க அம்மா என்ன தேடுதாப்ப போறேன்னு. ஏன்னா இப்போ பிள்ளைகளுக்கு பிடிக்காத வார்த்தையை நல்லா படிப்பியா அப்படின்னு கேட்டா உனக்கு கோவம் நல்லா படிப்பியா நீ என்னையா கேள்வி அப்படின்னா அவங்க எச்சரிக்கை ஆனா நீ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் உனக்கு சொல்லி தரேன் படிக்கிறீங்க. குருவுக்கு குருதட்சணை கொடுப்பதுக்கு எங்களுக்கு காசு இல்லையா? நான் காசு வாங்க மாட்டேன். பணம் எப்படி? நான் பணமும் வாங்க மாட்டேன். சில்லறை 7.5 கழுத வயசான பொறுத்து சில்லறை பத்தி வர போகலையே. இல்ல வாத்தியாரே, காசு பணம் துட்டு பணி இத வாங்காத வாத்தியார் இந்த உட்கார்ந்துருக்கோம்ல அப்படின்னா எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நீ எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணு. என்ன பண்ணுவோம்? நீ இருக்கிற காலம் வரைக்கும் என் பேர் உள்ளத்துல அழியாம இருந்தா வாத்தியாரே, என்ன நான் இருக்கிற காலம் வரைக்கும் உங்க பேரை சொல்லிக்கிட்டே சுத்தி கிடுத்து ரொம்ப நல்லது. ஒருவேளை இந்த பாவி செத்து இத்து போனாலும் கடவுளே பாவியும் உங்களதான். நீ பாவியா இருக்கும் போதே ஒன்னெல்லாம் வச்சு சமாளிக்க பெரிய பாடு. இதுக்குள்ள வேற நீ ஆவி ஆயிட்டா எந்த கோயில நீ கவலைப்படாத. நீ போயிட்டே இருந்து அடுத்த நிமிஷம் வாங்கிட்டு வந்தமா எங்க அண்ணன் நிக்கிறாரு 1 கிலோ வெண்கடுகு போடு. அடுத்தால இருக்க தமிழகாரன் அவன் வச்சிருக்க ஒரு பெரிய சுத்தி பெருசெல்லாம் அடிச்சு வச்சிருக்கான். அதுக்கு அடுத்தால இருக்கானே ஒடுகுக்காரன் அவன் 1.5 கிலோ பட்டியல் ஆணி வாங்கி வச்சிருக்கான். அதாவது நீ போனவொன்னே அவன் வந்து என் தம்பி அடுத்தால இருக்க புலவர் வந்து வச்சிருக்காரு ஒரு ஓட்ட சரட்டை புலவர். நீ போயிட்டு முதல்ல அவனுக்கு தானே ஆள் விடுவோம். அவன் நேரம் வந்து முதல் ஓட்ட திரட்டே வைப்பான். இவன் இந்த வெட்டிக்காரன் இருக்கானே அவன் அந்த வெட்டி கடுகு தட்டிடுறான். ஆமா, அதுக்கு அடுத்தால இருக்கானே ஒடுகுக்காரன் அவன் கொண்டு உச்சியில கொண்டு ஆணியை வைப்பான். தபைலாக்காரன் கொண்டு உச்சியில வச்சு 5 ஆட்டி போகணும் எழுப்பி பார்ப்போம். இந்த பையன் எல்லாமே கரெக்டா வேலை பார்த்தாலும் பார்ப்பான். அப்படி இல்லைன்னா அவன் கொஞ்சம் கூட கடுகு வாங்கி போட்டுருப்பான். இவன் கடுகு எப்படி இந்த பக்கமே எல்லாம் விவரமா செய்யும். நம்ம தான் போற தலை வச்சு எங்க படுக்க போறது? நீதானே அங்க படுக்க கூடாதுன்னு தானே இருக்கிறது. வரமாட்டேன் போன அடுத்த நிமிஷம் லிங்கராஜனே ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்துருவான். வந்துருவேன் வரவேன் பாத்துடுவேனே கவனம் எப்ப வந்து கேட்கான்னு தெரியும். அப்ப நீ சரி ஆனா